Hi friends, welcome back to Samayal Sarithiram. இன்னைக்கு நம்ம green chilli chicken gravy எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோங்க. இந்த chicken gravy ரொம்பவே சீக்கிரமா சுலபமா செய்யக்கூடிய ஒரு chicken gravyங்க. இந்த chicken gravy-ய நம்ம பிரியாணி, புலாவ் அப்புறம் எல்லா டிஃபன் ஐட்டம்ஸோடயும் சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த chicken gravy ஒரு முறை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கடி சாப்பிடணும்னு தோணுங்க. சரி வாங்க எப்படி இந்த chicken gravy செய்யறதுன்னு பார்த்துடலாம். அப்புறம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோஸ் தவறாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் உடனுக்குடன் நம்ம வீடியோஸை பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாங்க. 1/2 kg சிக்கன் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 3 டீஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு 9 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 5 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி அரைஞ்சி வச்சுருக்கேங்க. இது 4த்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. இந்த கிரேவிக்கு புதினா அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்து 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்துக்கலாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சிக்கனை ஊற வைக்கும் போதே நம்ம 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டோம். ஸோ 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 3 டீஸ்பூன் கர்ட் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சிக்கன் ஊற வைக்கும் போதும் நம்ம ஒரு நிறையவே கர்ட் ஆட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நம்ம ஒரு 3 டீஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 25 கிராம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 2 குழிக்கரண்டி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஊற வச்ச சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம இதில் தயிர்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த தண்ணி வெடிக்கிற சவுண்ட்லாம் ஆஃப் ஆகிடுங்க. அதை நல்லா சேர்த்துட்டு இதை நம்ம இதிலே கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணி எடுங்க. ஹை ஃப்ளேம்லேயே இது நல்லா வரட்டுங்க. தண்ணிலாம் சுண்டி வரணும். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள் தண்ணிலாம் எந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்கு அப்படின்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வேறு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணி வச்சிடலாம். நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கிட்டதுனால தான் நம்மளுக்கு நிறைய தண்ணி வேகும்போது விட்டுச்சு. ஸோ அந்த தயிர்லேயே இந்த கறி வெந்து வரும்போது நம்மளுக்கு குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக வருங்க. இப்போ நல்லா கடாய் ஹீட் ஆனதும் ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலையை 2ஆக கிள்ளி இதில் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலைலாம் பொரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதெல்லாமே ஆட் பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிட்டு இதை நம்ம நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இது பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதிச்சு வரணும். தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஏன்னா இது கிரேவி பதத்தில் இருக்கிறதுனால கொதிக்கும் போது உங்களுக்கு வெளியே எல்லாமே அடிக்கும். அதனால் நம்ம கண்டிப்பாக தட்டு போட்டு மூடி வைக்கணும். நல்லா இது கொதிச்சு வந்திருக்குங்க. பச்சை வாசனைலாம் நல்லாவே போயிருக்கு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த கறியில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் சிக்கனை ஆட் பண்ணதும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம். அடுத்து எடுத்து வச்சுருக்கிற மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இது 2ஐயும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஓரளவுக்கு மறுபடியும் இது கொதிச்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம மற்ற தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீரகப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, மல்லித்தூள். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுவும் நல்லா கொதிச்சு வரட்டும். ஃபைனலாக நம்ம எடுத்து வச்ச தயிரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம தயிரை ஆட் பண்ணுறது நம்ம பச்சை மிளகா யூஸ் பண்ணி இந்த கிரேவி பண்ணுறதுனால அந்த காரத்தை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கும். நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இன்கேஸ் உங்கள் பச்சை மிளகா ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்றாப்புல கவுண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 9 ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு மீடியமான காரம் தாங்க. அதனால தான் நான் 9 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன்.
காரத்துக்குன்னு வேறு எந்த பொருளையுமே நம்ம ஆட் பண்ணலைங்க. அந்த வாசத்துக்காக சீரக பொடி, அப்புறம் மல்லித்தூள் இதெல்லாம் தான் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். பச்சை மிளகா மட்டும்தான் இதுக்கான காரமே. ஸோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதும் அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. உப்பும் பார்த்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். வாவ், கிரேவி ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க. எண்ணெய்லாம் பிரிஞ்சு பச்சை வாசனைலாம் போய் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டை பாருங்கள். உப்பு பத்தல அப்படின்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய க்ரீன் சில்லி சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட அசத்தலான க்ரீன் சில்லி சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த சிக்கன் கிரேவியை நீங்கள் வந்து வெஜ் புலாவ், அப்புறம் வந்து பிரியாணி, வெஜ் ரைஸ், இட்லி, தோசை, ஆப்பம் இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி சிக்கன் கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.